நான் எதை பற்றி வந்து இப்போ ஷேர் பண்ண போகிறேன்னா, நோட்டில் நான் எழுதி வச்சுருக்கேன். ஸோ அந்த வேர்டை பிக் பண்ணி நான் எழுத போகிறேன், சொல்ல போகிறேன். ஓகேங்களா? ஐ லெட் கோ ஆஃப் ஆல் நெகட்டிவ் வைப்ஸ். ஓகேங்களா? வைப்ஸ் நான் லெட் கோ பண்ணுறது. நீங்கள் வந்து நெகட்டிவ் வந்து வெளியே தள்ளணும். ஓகேங்களா? நீங்கள் நினச்சினே இருந்தீங்க அப்படின்னா வந்து என்ன ஆகும்? ஓகே, இது வந்து நெகட்டிவ் திங்க் பண்ண நிறைய வந்து அஃபெக்ட் ஆகும். நம்மளுடைய மூளையாகட்டும், அதேமாதிரி வந்து நம்ம பாடி எதுவாக இருந்தாலும் என்ன ஆகும், நெகட்டிவ் திங்ஸ் நினைக்கிறனாகும் நம்மளுக்கு வந்து உடம்பு அஃபெக்ட் ஆகும். அதேமாதிரி வந்து மைண்டும் வந்து பிளாக் ஆகும். சரி, நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ அதனால் என்ன பண்ணோம்னா, நெகட்டிவ் திங்ஸு, நெகட்டிவ் தாட் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு பாசிட்டிவ் தாட் கொடுக்க என்ன ஆகுனா நம்மளுக்கு வந்து சந்தோஷமான தாட் வரும். ஓகேங்களா? சரி, ஓகேங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ரேண்டம் பேஜ் வந்து எடுக்க போகிறோம். வேறு ஓகே, இது எனக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு நான் இந்த புக்கில் எடுத்தேன், எனக்கு அது என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அதனால தான் நான் கட் பண்ணிட்டேன், டெலீட் பண்ணிட்டேன். ஸோ இந்த இது போட்டேன். வாட் இஸ் யுவர் வைப்? வைப்னு நம்மளுடைய எனர்ஜி பற்றி சொல்லு. ஓகேங்களா? வைப்னு வந்துட்டு நம்ம போய் நின்னாலே அந்த இடத்துல வந்து அவங்களுக்கே ஒரு பாசிட்டிவ் வைப் தெரியும். பரவாயில்ல, இவங்கக்கிட்ட பேசினா ஒரு நல்ல பாசிட்டிவ் திங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுதான். ஒர்க்கிங் வித் த என்தெரிக் பாடி வில் சேஞ்ச் யுவர் வைப்ரேஷன் அண்ட் கிரியேட்டிவ் லோ அண்டர்ஸ்ட். ஓகே, வாட் இஸ் யுவர் வைப்? அதுக்கான மீனிங் லிட்டில் பிட்டாக கொடுத்துருக்காங்க. ஒர்க்கிங் வித் த என்தெரிக் பாடி, உங்களோட பாடி பற்றி சொல்லியிருக்காங்க. உங்களை என்தெரிக் பாடி, நீங்கள் குட் வைப் மூலமாக வந்து என்ன மாற்றலாம் அப்படின்னா, உங்களுடைய கிரியேட் லவ்னால் நம்ம வந்து அந்த லவ் வந்து கொடுக்குறோம். ஓகேங்களா? நம்மளே வந்து உருவாக்கணும். அதுதான். ஒருத்தர் போய் நின்னாலே என்ன சொல்லுவாங்க, பரவாயில்ல இவங்க இப்படி அவங்களுக்கு கிட்ட போய் பேசணும் அப்படின்னு அந்த தாட் வரும். ஓகேங்களா? அந்த இதுதான் சொல்கிறேன். வைப்னா ஆரா அண்டு எனர்ஜி ஃபீலிங்னு சொல்லலாம். அதேமாதிரி ட்ரஸ்ட்டு. குட் வைப்பாக இருந்தால் என்ன பண்ணலாம், குட் வைப் பர்சன் என்ன எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க வந்து லவ் கொடுத்துட்டே இருப்பாங்க. எந்த சூழ்நிலை இருந்தாலும் அதை பற்றி தாங்க கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து லவ் கொடுத்துட்டே இருக்கணும். க்ரியேட்டிவ்னால் நம்ம வந்து கொடுத்துட்டே இருக்கணும் லவ்வை அப்படின்னு அதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. ட்ரஸ்ட்டு, நம்பிக்கையும் அவங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? குட் வைப்பில் இருக்கிறவங்களுக்கு வந்து நம்பிக்கை இருக்கும். அவங்களே வந்து லவ் உருவாக்குவாங்க. ஓகேங்களா? அதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க. ரெட் ஆர் கல்லும் நான் எடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ரைடர் ஓட்டும் மிஸ்டிக் ரைடர்ஸும், அதாவது வந்து என் டியூஷனை நம்புகிறேன் அப்படின்னா வச்சுக்கோங்களேன். என் லைஃப்பில் நிறைய நடந்துருக்கு. அந்த சூழ்நிலைலாம் உள்ளுணர்வு தான் எனக்கு கைடிங் பண்ணி அதில் வந்து வெளியே கொண்டு வந்துருக்கு. அதேமாதிரி என் சோல் ஆகட்டும், என் டியூஷன் ஆகட்டும், எல்லாமே கைட் பண்ணி வந்ததுனால தான் நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். அதேமாதிரி வந்து சொல்கிறப்ப பார்த்திங்கன்னா, நீங்கள் என்னடா இதே சொல்கிறாலே நினச்சிக்காதீங்க, இன்ட்யூஷனை பற்றியே சொல்கிறா அப்படின்ட்டு. ஏன்னா வந்து உங்களுக்கும் இருக்கும், எல்லாருக்கிட்டையுமே இன்ட்யூஷன் இருக்கும். அதை வந்து வெளியே கொண்டு வரதுக்கு தான் நான் எல்லா கைடன்ஸ் சொல்லிட்டுருக்கேன். ஓகேங்களா? நீங்களும் வந்து அதேமாதிரி வந்து உள்ளுணர்வு வந்து ஸ்டிமுலேட் பண்ணி நல்லா ஸ்ட்ராங் பற்றி வச்சுக்கணுன்னா உங்கள் லைஃப்பில் வந்து நல்லா அது கைடன்ஸ் கொடுக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஒவ்வொரு ஹியூமனுக்கும் வந்து இன்ட்யூஷன் இருக்குது. அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுடைய லைஃப்பை நீங்கள் ஹாப்பியாக வச்சுக்கலாம், சந்தோஷமாக வச்சுக்கலாம். அதுவும் இல்லாமல் வந்து இன்ட்யூஷன் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா தூங்கவும் விடாது. நீங்கள் பண்ணியே தீரணும் அப்படின்ற அந்த ஸ்ட்ராங் வைப்ரேஷனுக்கு கொண்டு வந்துடும். ஓகேங்களா? என் லைஃப்பில் நான் ஃபீல் பண்ணது அதான். அதனால தான் நான் வந்து இதெல்லாம் சொல்கிறேன் உங்ககிட்ட. ஃபேமிலியாக ஃப்ரெண்டாக இருக்கீங்களே, அதனால தான். சரி, ஓகே, ரொம்ப லாங்காக பேசிட்டேன். இதுலேருந்து ஒரு கால் இருப்போமா? ஸோ என்ன இதுன்னு பார்த்துக்கிறேங்க. ஓகே, ஓகே, அங்கே வேணாமா, இது வேணாமா, இருங்க, எது இருக்கலாம், இதுதான் எடுக்கணுமா?
இந்த கார்டு எடுத்துருக்கோம். ஓகேங்களா, இது நம்ம எடுத்து வச்சுக்கோங்க. செய்யல இந்த கார்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு கார்டு பார்ப்போமா? ஒரே நிமிஷம் இருங்க. ஓகே, இந்த கார்ட்லேருந்து எடுக்கலாமா? ஓகே, இந்த பக்கம் எடுக்கட்டா? இந்த பக்கம் எடுக்கட்டா? வேணும். இந்த பக்கம் சென்டரில் வேண்டும். இது 3 கார். சரி சுட்டாங்க. ஸோ இதில் 3 கார், இதில் ஒரு கார். ஓகேங்களா, பாட்டம் டெக்கில் டேட்டா. ஓகே, பார்ப்போம் இருங்க. நான் அந்த அளவுக்கு உட்காந்து வீடியோ போட மாட்டேன், ஆனால் போட்டு தான் ஆகணும்னு எனக்கு வந்து ஆர்டர். ஸோ பார்க்கலாம். இந்த எம்பரர் வந்திருக்கா? ஸோ இதை பார்க்குறப்ப என்ன தோணுதுன்னா, அத்தாரிட்டிக் பர்சன். அது இல்லாமல் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பொசிஷனில் இருக்கிறவங்க. இது பார்க்குறப்போ கொஞ்சம் வயசான ஏஜ் ஆன பர்சன் மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதை பற்றி தான் இது குறிக்குது. ஸோ மேஷ ராசியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ த எம்பரர்னால் ஒரு வேலையில் ஹையர் பொசிஷனில் இருக்கிறவங்கள பற்றி குறிக்குது கைஸ். ஸோ அதுதான் எனக்கு தோணுது. அதுவும் இல்லாமல் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஈகோ இருக்கலாம், ஈகோ இருக்க வாய்ப்பு இருக்குது. எனக்கு அதான் தோணுது. நீங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த 2 வார்த்தை தவிர எனக்கு இன்ட்யூஷனில் சொல்ல தெரியல. அதுதான் அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா, அது தாண்டி வேறு எதனா இருக்கான்னு கேட்டு பார்க்குறேன். இன்ட்யூஷன் கேட்டு என்ன வேறு என்ன இருக்கா இன்ட்யூஷன்? ஸோ ஓகே, வேறு எதுவும் இல்லையா? அவ்வளோதானா இந்த எம்பரர் கார். ஓகேங்களா, எப்படி இருக்குன்னு பாருங்கள் உங்களுக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு கார் பார்த்தீங்கன்னா இந்த 3 கார். இதை பற்றி பார்ப்போம் டீட்டெயிலாக. ஃபஸ்ட் கார் ஸ்வாட்ஸ் ரோட்ஸ், கிளாரிட்டி, ட்ரூத், ரிவலேஷன், ஆனர், ப்ரொடெக்ட். ஒன் செகண்ட் இருங்க கைஸ். ப்ரொடெக்ஷன், டிட்டர்மினேஷன். ஓகேங்களா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கார் என்ன அப்படின்னா ஸ்வாட்ஸ் அண்ட் ரோஸ். ஓகேங்களா, இது ஸ்வாட்ஸ் நான் என்ன சொல்லுவாங்கன்னா ஏர் சைன் குறிப்போம். ஓகேங்களா, எனக்கு அதான் தோணுது. ஸ்வாட்ஸ்னால் வந்து ஃபாஸ்ட் ஆக்ஷன் வரும். ஓகேங்களா, ரைடர் வெயிட்டில். இது என்னன்னா கிளாரிட்டி, ட்ரூத். நீங்கள் வந்து எதனா ஒரு கொஷினுக்கு வந்து கிளாரிட்டி தேடிட்டுருக்கீங்க, உண்மையை தேடிட்டுருக்கீங்கன்னா ரிவலேஷனும் மாறுதல். ஓகேங்களா, எனக்கு தெரிஞ்சு அந்த அதுக்கு நீங்கள் கிளாரிட்டி எது கேட்டிங்களோ அதுக்கான உண்மை மாற்றம் வந்து உங்களுக்கு வரப்போகுது. நீங்கள் வந்து அதில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும், டிட்டர்மினேஷனாக ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதை பற்றி தான் சொல்லுது. ஓகேங்களா, நீங்கள் எந்த கிளாரிட்டி தேடிட்டுருக்கீங்களோ அது உங்களுக்கு தெரிய வருது. ஆனால் இருந்தாலும் வந்து நீங்கள் அதில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்ற அதை பற்றி தான் வந்து சொல்கிறாங்க. ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு கார்டு. ஓகேங்களா, செகண்ட் கார்டு பார்த்தீங்கன்னா டாக்கிங், இன்ட்ரெஸ்டிங், அவாய்டிங் மெசேஜ், டெக்ஸ்ட், கால், இமெயில், டாக்கிங் மோர். இது பார்த்திங்கன்னா பேசுகிறத பற்றி சொல்லியிருக்காங்க. ஒருத்தர்கிட்ட பேசுகிறீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்டடும் இருக்குது. அவாய்டிங் மெசேஜ், அவங்க வந்து மெசேஜை வந்து தவிர்க்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் வந்து என்னென்னா டெக்ஸ்ட், கால், இமெயில், டாக்கிங் மோட், இது 2 விதமாக நான் பிரிக்கணும்னு நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஆனால் வந்து அவங்க அவாய்ட் பண்ணுறாங்க. 2வது பாயிண்ட்டில் என்னென்னா டெக்ஸ்ட், கால், இமெயில், டாக்கிங் மோட். டெக்ஸ்ட்டில், காலில், இமெயிலில் பார்த்திங்கன்னா வந்து அதிகமாக பேசுகிறாங்க, டெக்ஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு 2வது பாயிண்ட்டு கொடுக்குதுன்னு எனக்கு தோணுது கைஸ். உங்களுக்கு எப்படி இருக்குது பாருங்கள், எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஆனால் இருந்தாலும் அவாய்ட் பண்ணுறாங்க.
அது ஏன்றத அவங்கக்கிட்ட கேட்டு பாருங்கள், என்ன ரீசன்றது. ஓகேங்களா? அவாய்டிங், அதுக்கு ரீசன் அவங்கக்கிட்ட கேட்டு பாருங்கள். மெசேஜ் இன்ட்ரெஸ்ட் இருக்கான அவாய்ட் பண்ணுறாங்க. அவாய்டிங் மெசேஜ் நீங்கள் மெசேஜ் பண்ணால் அவங்க மெசேஜுக்கு ரிப்ளை பண்ண மாட்டாங்க. ஆனால் அவங்களே பேசலாம், அவங்களே கால் பண்ணலாம், அவங்களே இமெயிலில் அனுப்பலாம். அதை பற்றி தான் இதில் வந்திருக்கு. 2 விதமாக வந்திருக்கு. ஸோ 2 விதத்தில் எந்த ஒரு விதம் உங்களுக்கு புரியுதோ அதை எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? பொருந்தாத இது தயவு செஞ்சு வச்சுங்க. ஓகே. 3வது கேமரா. ரிமினிசிங், மேக்கிங் மெமரிஸ், லேர்ன் ஃப்ரம் த பாஸ்ட் பெர்ஃபெக்ஷன். இது நிறைய தடவை வந்திருக்கு இந்த கேமரா. ஸோ பாஸ்ட் ஆக்ஷன் வச்சு நீங்கள் ப்ரெசண்ட்டில் அதேமாரி தான் நடக்கும் அப்படின்ற பாஸ்ட்டு நடந்த நல்ல நினைவு மேக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதில் நல்லதை மட்டும்தான் எடுத்துகிட்டு வரணும் ப்ரெசண்ட்டில் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகேங்களா? ரிமினிசிங்கை ஐ திங்க் நினச்சி பார்க்குறதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ ரிமினிசிங் மேக்கிங் மெமரிஸ், லேர்ன் ஃப்ரம் த பாஸ்ட் பெர்ஃபெக்ஷன். பாஸ்ட்டில் எப்படி நடந்திருக்கோ அதை வச்சு ப்ரெசண்ட்டில் இது பண்ணாதீங்க. ப்ரெசண்ட்டில் என்ன இருக்கோ அதை மட்டும் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்றது தான் இந்த கார்டு. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எப்படி இந்த 3 கார்டும் சேர்ந்த ஒரு கார்டு நான் இப்போ சொன்ன கைடன்ஸில் உங்களுக்கு எது பொருந்ததோ அதை ஒரு பாயிண்ட்டாச்சும் உங்களுக்கு பொருளத்தை மட்டும் எடுத்துங்க. பொருந்தாததை தயவு செஞ்சு எடுத்துக்காதீங்க. ஏன்னா எடுத்துக்கிட்டால் அது நான் சொன்னேன்ட்டு நீங்கள் இது சொல்லிட்டாங்களே கஷ்டமாகுது அப்படி அதை ஒரு கைடன்ஸாக முன்னாடியே நடக்க போகுது அப்படின்றதுக்காக தான் இதுக்கு சொல்கிறேன். ஸோ முன்கூட்டியே சொன்னால் நீங்கள் கொஞ்சம் அவேராக இருப்பீங்க இல்லையா, அதனால தான். ஓகேங்களா? அதை தாண்டி வேறு எதுவும் இல்லை. ஸோ இன்றைக்கி ஈவினிங்கான கைடன்ஸ் முடிஞ்சிச்சு. உண்மையாலுமே காலையில் சாயங்காலமாக போட ஆரம்பிச்சிட்டேன் டெய்லரி. ஸோ இனிமேல் டேரட் கார்டு ரீடிங்கு போகிறோட்டா இல்லை கிராஃப்ட் செய்யட்டான்றத கொஞ்சம் தயவு செஞ்சு கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாத்தையுமே மேக் பண்ணி போட்டிருந்தா உங்களுக்கு எது பிடிக்கும்னு எனக்கு தெரியாது இல்லையா. ஸோ உங்களுக்கு எது பிடிக்குமோ கமெண்ட்டில் போடுங்க. இல்லைனா லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிங்கன்னா எவ்வளோ லைக்ஸ் இருக்கோ அதை வச்சு நான் ஓகே இத்தனை பேர் லைக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு டேரட் கார்டு பிடிச்சிருந்துச்சுன்னா டேரட் கார்டு போடுவேன், இல்லை கிராஃப்ட் பிடிச்சிச்சுன்னா கிராஃப்ட் போடுவேன், இல்லை சாங்ஸ் மேக் பண்ணி போடுவேன் அது போடுவேன். இல்லை எது பிடிச்சிருக்கோ அது நிறைய லைக் பண்ணிங்கன்னா ஸோ அதுலேருந்து நான் அனுப்புவேன் ஓகே இது பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு அது போடுவேன். ஆனால் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் மெயினாக டேரட் கார்டு இப்போ நடித்து நான் கைடன்ஸ் கொடுத்துருவேன். ஏன்னா எனக்கு இந்த கைடன்ஸ் மூலமாக தான் நான் என் லைஃப்பில் நான் இங்கே உட்காந்து உங்களுக்கு சொல்கிற கைடன்ஸ். ஓகேங்களா? அவ்வளோவும் பார்த்துட்டு தான் நான் இங்கே அதுலேருந்து அந்த லெசன்லாம் கற்றுக்கிட்டு தான் எந்த ஒரு லெசனுமே உங்கள்கிட்ட வருது அப்படின்னா லைஃப் லெசன் அதை உட்காந்து ஃபீல் பண்ணுங்க அழுங்க. அது அப்பாற்பட்ட விஷயம், உங்களுடைய பர்சனல். பட் ஆனால் அதுலேருந்து வெளியே வர்றது உங்கள் கையில் தான் இருக்குது. வேறு யாரும் வெளியே கொண்டு வர மாட்டாங்க. இதேமாரி ஒரு கைடன்ஸ் கொடுத்தா ஓகே, அது அப்போதைக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நான் மறுபடியும் அதே ரிப்பீட்டிவ் சைக்கிள் அப்படியே வரும். ஏன்னா நானும் அதேமாரி பார்த்துருக்கேன். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ எவ்வளோ அழுதாலும் அது முடிச்சுட்டு ஏஞ்சி நம்மளோட ஒர்க்கை பார்க்கணுமே தவிர வீட்டுக்குள்ளேயே அடங்கி இருக்கக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் என்னுடைய பெஸ்ட்டு அட்வைஸ் என் லைஃப்பில் பார்த்ததில்ல. ஸோ எனக்கு எப்படி இருக்குது பாருங்கள். பார்த்துட்டு இந்த ரீடிங் பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் கைஸ். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் நான் நம்புகிறேன். பை.